பாருங்கள், நடுவில் எல்லோ கலர் அடிச்சிட்டேன், போட்டாச்சு இப்போ நம்ம நடுவில். அதுக்கப்புறம் ரெட்டு ப்ரஷ்ஷில் ரெட்டு ஒரு சைடும் ஒயிட் ஒரு சைடும் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி சைடில் வந்து நம்ம வந்து ஒரு ஷேட் கொண்டு வரோம். ரெட்டு வித்து லைட் பிங்க் அந்த மாதிரி ஒரு ஷேட் கொண்டு வரோம். நீங்கள் ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் அங்கே பாருங்கள், நான் இங்கே எடுத்திருக்கேன். நமக்கு இது அவுட்லைன் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஒன்றே காட்டணுன்றதுனால இது காயாமையே போடுறதுனால எனக்கு கலர் வந்து இதாகுதுங்க, மர்ஜ் ஆகுது. கொஞ்சம் உணர்ந்ததுக்கு அப்புறம் போடுங்க நீங்கள், அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லீஃப் வந்து அந்த ஷேப்புக்கே பாருங்கள், கலரு 2 கலரும் கலக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லீஃப் கொண்டு வந்துட்டு நம்ம சென்டரில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அதனால் கலர் வந்து மெர்ஜ் ஆகுது. இதே மாதிரி நம்ம எல்லா லீஃபுக்கும் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம இந்த ஃப்ளவர் இப்போ முடிச்சாச்சு. இதை டைம் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து போட்டிருந்தா இன்னும் நல்லாவே இருக்குங்க. நான் வந்து வீடியோ தொடர்ந்து காட்டிடணுன்ட்டு அப்போக்கப்பயே போட்டதுனால கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு கலருக்கும் ஒன்றரை விட்டு போடுங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கற்றுக்கணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.